கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9ஆம் வசனம் வரை. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பார இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கர்த்ததாமே இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் நாங்கள் இந்த வேத பகுதியை வாசித்திருக்கிறோம். இந்த வேத பகுதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அது ஜீவன் உள்ளது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ சாயலை கொண்டு நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக தேவனே உம்முடைய சாயலை எங்களுக்குள்ளே நீர் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய சாயலை நாளுக்கு நாள் மாற கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி அப்பா. நீர் சுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் தினந்தோறும் சுத்திகரித்து உம்முடைய சாயலுக்குப்பாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி, ஆசீர்வதிப்பீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்களிலே அவர் ஜனங்களோடு ஓமையாய் பேசின அந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிவிப்பதற்கு அவர் உவமைகளை பயன்படுத்தினார். உவமைகள் என்று சொன்னா ஒரு எளிய நடையில, எளிய மொழியில பரலோகத்தின் அந்த ரகசியத்தை, புரிந்து கொள்ள முடியாத ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த உவமைகள் உதவியாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய அந்த பிரசங்கிக்கும் விதம் சற்று வித்தியாசமானது. அவர் ஜனங்களோடு பேசும் பொழுது உவமைகளோடு தான் பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உவமைகளை நாம் சுவிசேஷ நூல்களிலே வாசிக்கிறோம். சில உவமைகளை நாம் இங்கே தியானித்திருக்கிறோம். இந்த உவமை மிக முக்கியமான உவமை. அப்ப உவமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பயன்படுத்தினார் என்று சொன்னா அதற்கு அவரே விளக்கம் கூறினார். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனிங்க. சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து தனியா கேட்கிறாங்க, நீர் ஜனங்களோட ஏன் உவமைகளோடு பேசுகிறீர்? உடனே ஆண்டவர் கூறின பதில் கவனிங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை.
அவ பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை ரொம்ப எளிய நடையில இயேசு ஜனங்களுக்கு சொன்னார். ஆனா எல்லாருக்கும் அந்த ரகசியம் வெளிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. யாருக்கு வெளிப்படுகிறது அந்த ரகசியம்? வாஞ்சியோடு ஆண்டவர் சமூகத்துல வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த ரகசியம் வெளிப்படுகிறது. அதான் சீஷர்ல பார்த்து சொன்னா, உங்களுக்கு அந்த பாக்கியம் அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க வந்து கேக்குறீங்க. அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், சத்தியங்கள், அதை அழகாக தேவன் உவமைகள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த உவமைகளை நம்ம தியானிக்க இந்த உவமைகள் மூலமாக கர்த்தரை நாம் தேட தேட தான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். அப்போ உவமைகள் ஒரு மனிதனுக்கு புரிய வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, அந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிற மனிதனாய் காணப்பட வேண்டும். இயேசு இதை எவ்வாறு சொன்னார்? யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் பின்பற்றுகிறானோ அந்த மனிதனுக்கு தான் இயேசு சொல்ற சத்தியம் புரியும். சோ உவமைகளை இயேசு சொன்னார், உண்மைதான். எல்லா ஜனங்களோடும் பேசும்போது உவமைகளின் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆனா அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியம் யாருக்கு புரியும் கேட்டீங்கன்னா, இயேசுவை பின்பற்றுகிற மனிதனுக்கு மாத்திரமே புரியும். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இயேசுவின் வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ, அந்த வார்த்தையை உன்னிப்பாய் கேட்டு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷன் தான் தேவனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, யாருக்கு தேவனுடைய ரகசியம் புரியும், உவமைகள் யாருக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவனுடைய ரகசியம் புரியும். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் இயேசு இந்த உவமைகளை சொல்லும்போது கேட்கிற விதத்தை குறித்து ரொம்ப கவனமா திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறவராக இருந்தார். மார்க் எழுதும்போது இதுல ரொம்ப அழகா எழுதுவார் பாருங்க. மார்க் 4:9 கொஞ்சம் வாசிங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். முதல் காரியத்தை கவனிங்க. கேட்கிறதுக்கு காதுள்ளவன். உங்களுக்கு எல்லாம் காது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? ஓகே. கேட்கிறதுக்கு இப்ப பாருங்க, ஆண்டவர் பிரயோகிக்கிற அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்களாம். முதல் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்தது 23 கொஞ்சம் வாசிக்கிறேன். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். இப்ப கொஞ்சம் மாத்திட்டாரு. கேட்கிறதுக்கு ஒருவனுக்கு காது இருந்தா கேட்க கடவன். காது இருக்காமா? நிறைய பேர் காதை வீட்டுல வச்சுட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் கேட்காது. என்ன காது? கேட்காது. வசனத்தை கேட்கிற காது இருக்காது. அப்போ ரெண்டாவது பாருங்க, எப்படி வலியுறுத்துற பாருங்க. காது இருக்குதுன்னா கேளு. ரெண்டாவது. மூணாவது 24 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இப்போ அடுத்ததுல வந்துட்டார். மூணாவது வராரு. கேட்கிறத கவனி. கவனி. கேட்கிறோம், உண்மைதான். கவனிச்சு கேட்கிறோமா? நீ எந்த அளவுல நீ கவனிப்பாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உனக்கு ரகசியம் புரியும். மூணாவது. நாலாவது இன்னும் எப்படி வலியுறுத்துற பாருங்க. 33 அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். நல்லா கவனிங்க. இப்போ
4 காரியத்தை இயேசு இந்த அதிகாரத்துல சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? நான் சொல்லி கொடுக்கிற இந்த உவமை, இது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இது உனக்கு வெளிப்பட வேண்டும் என்றால், இந்த ரகசியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது காது இருக்குதான்னு பார்த்துக்கோ. காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த காது உள்ளவன் உண்மையாவே காதோட நிச்சயம் கேட்கணும், வலியுறுத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் கேட்கிற விதத்தை கொஞ்சம் கவனி. நீ கேட்கிறத ரொம்ப கவனமா கேளு. அதுக்கு பிறகு சொல்றாரு, கேட்கிறதுக்கு எப்படி உனக்கு திராணி இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு வசனம் கிடைக்கும். இப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாரு. உங்க திராணிக்கு தக்கதான் என் ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன் சில பேருக்கு நல்ல வெளிப்பாடு கிடைக்குது, ஏன் சில பேருக்கு நல்ல வெளிப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்கிற திராணியை பொறுத்து இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்கு கேட்கிற திராணிக்கு தக்கதாக உவமைகளின் மூலமாக தேவ வசனத்தை போதித்தார். அப்ப நல்லா கவனிப்போம். உவமைகள் என்ன? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துறது தான் உவமை. அந்த உவமை ஒப்பிட்டு பேசுற ஒன்று. இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை வைத்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஒப்பிட்டு நமக்கு ரொம்ப எளிய நடையில சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இந்த எளிய நடையில சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள்ல அவ்வளோ அர்த்தம் பொதிந்து இருக்கிறது, அத்தனை அதிசயம் இருக்கிறது, அத்தனை ரகசியம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நாம் கர்த்தருக்கு பின் செல்லுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இரண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். மூன்றாவது இன்னொன்னு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அப்ப தேவனுடைய சித்தத்தை எந்த மனிதன் செய்கிறானோ அவனுக்கு தான் தேவன் அடுத்த லெவல்ல கொண்டு போவார். அப்ப நல்லா கவனிங்க, உவமைகளை நல்லா புரிந்து கொள்ளணும்னா, முதல்ல நான் இயேசுவை பின்பற்றுகிற நல்ல ஒரு கீழ்ப்படுகிற ஆடா இருக்கணும். ரெண்டாவது நான் இயேசுவுக்கு பயந்து நடக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது நான் இயேசுவின் சித்தத்தை செய்கிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஆகவேதான் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு இந்த பாக்கியம் அருளப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள். பாத்தீங்களா? உங்க காதுகள் கேட்கிறவைகளா இருக்கு, கண்ணு காண்கிறவைகளுக்கு. ஆகவேதான் தேவனுடைய அந்த உவமையின் ரகசியத்தை அவங்க புரிந்து கொண்டார்கள். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அவங்க புரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா இந்த சீஷர்கள் யார்? இயேசுவை பின்பற்றினவர்கள். இந்த சீஷர்கள் யார்? இயேசுவுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். இந்த சீஷர்கள் யார்? இயேசுவின் சித்தத்தை செய்கிறவர்கள். இன்னைக்கு 3 காரியத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இயேசுக்கு உண்மையா பின்பற்றுகிறேனா, கீழ்ப்படுகிறேனா? ரெண்டாவது, நான் இயேசுவுக்கு பயப்படுகிறேனா, அந்த பயப்படும் பயம் என்கிட்ட இருக்கா? மூணாவது, நான் இயேசுவின் சித்தத்தை செய்கிறேனா? இதை நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மேன்மையை உங்களுக்கு கற்றுத் தருவார். வசனத்தின் மேன்மையை கற்றுத் தருவார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால்தான் பவுல் சொன்னாரு, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான காரியம், அதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆனாலும் ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படிங்க வெளிப்படுத்துவார்? இந்த வண்ணமாய் நீங்க ஜீவித்தாதான் வெளிப்படுத்துவார். போகட்டும், இப்பொழுது நான் இந்த உவமையில வருகிறேன். இந்த உவமையில நீங்க கவனிக்கணும்.
இந்த உவமைய மார்க்கும் எழுதுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அதிலே இதே உவமையை அவரும் எழுதுகிறார். அதே போல் லூக்கா எழுதும் பொழுதும் இதை குறித்து எழுதாமல் இல்லை. அவரும் தன்னுடைய நிருபத்துல 8ஆம் அதிகாரம் அதனுடைய 5 முதல் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இது நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உவமையின் விளக்கத்தையும் இயேசுவே கொடுத்து விட்டார். அதை நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனத்துல, அதே போல மார்க் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 14 முதல் 20ஆம் வசனம், லூக்கா அதனுடைய 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனத்துல நீங்க இதை வாசிக்கிறீங்க. இப்போ இந்த உவமையில 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, விதைக்கிறவன் இருக்கிறார். 2வது, விதை இருக்கிறது. 3வது, இடம் இருக்கிறது. சரியா? விதைக்கிறவன், விதை, இடம். கவனிங்க, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஒரு விவசாயி வச்சுக்கலாம், அவர் விதைக்கிறதுக்கு புறப்பட்டார். அப்ப இந்த விதைக்கிறவன் யாரை குறிக்கிறது? இந்த உவமையில இயேசு தாமே இதை சொன்னார். விதைக்கிறவன் யார் என்று கேட்டா தேவனுடைய ஊழியக்காரர் தான் விதைக்கிறவன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் நியமித்த ஊழியரை தான் விதைக்கிறவன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற தேவ மனிதன் தான் அந்த ஊழியர். ஒண்ணு, இந்த ஊழியர் என்ன விதைக்கிறார்? விதையை விதைக்கிறார். விதை எதை குறிக்கிறது? வசனத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனம், வேத வசனம் தான் அந்த விதை. 3வது, இந்த விதைக்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அந்த விதை விதைச்சிட்டு போறாரு. அவர் விதைக்கும் போது சில விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. சில விதை கற்பாறை இடங்களிலே விழுந்துச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. அதே போல சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது. 4 இடங்களை நீங்க பாக்குறீங்க. வழி அருகே, கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், நல்ல நிலம். இந்த 4ம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா மனிதனுடைய இருதயத்தை தான் காட்டுகிறது. அப்படி என்றால் 4 விதமான மக்கள் உண்டு. நிலம் மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ இத நீங்க சம்மப் பண்ணா சொல்லலாம், விதைக்கிறவனாகிய அந்த தேவ ஊழியர் வேதவசனமாகிய விதையை எடுத்து மனிதனுடைய உள்ளத்திலே அதை விதைக்கிறார். இப்ப விதைய விதைச்சாச்சு. அப்ப அது என்ன செய்யணும்? வளரணும், பலன் கொள்ளணும், கனி தரணும். அப்ப இங்க இந்த 3 இடம், அதாவது 3 விதமான மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, வழி அருகே விழுந்த விதை, கற்பாறை நிலங்களில் விழுந்த விதை, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை. இந்த 3ம் விதைய வாங்கிக்கிச்சு. அந்த இருதயத்துல விதை வசனம் விழுந்தது, உண்மைதான். ஆனால் என்ன நடந்தது கவனிங்க, 3மே கனி தரல. 3மே கனி தரல. ஆனா நல்ல நிலத்துல விதை விதைச்சாரு. அந்த விதை என்ன செஞ்சுதான்? 100ஆக, 60ஆக, 30ஆக கனி தந்தது. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன நிலம்? நல்ல நிலம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல நிலமா இருக்கிறோமா? என் தேவன் நம்மில் களி கூறுகிற அளவுக்கு, மகிழ்ந்து களி கூறுகிற அளவுக்கு நாம் தேவனுடைய பார்வையில நல்ல மனிதர்களாய் இருக்கிறோமா? இந்த உவமையில ஆண்டவர் 2 சாராருக்கு செய்தியை கொடுக்கிறார். 2 சாரார். ஒன்னு, தேவ ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு செய்தியை கொடுக்கிறார். அடுத்தது, எல்லா ஜனங்களுக்கும் செய்தியை தருகிறார்.
தேவ ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயியே, ஊழியனே, நீ உன்னுடைய விதையை போய் விதைக்க கூடாது, உன்னுடைய வார்த்தையை விதைக்க கூடாது. யாருடைய வார்த்தையை விதைக்கணும்? தேவனுடைய வசனத்தை தான் விதைக்கணும். தேவனுடைய வசனத்தை மாத்திரம் தான் விதைக்கணும். அது நல்ல விதை. எப்படிப்பட்ட விதை? நல்ல விதை. அப்போ ஒவ்வொரு ஊழியருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னன்னா, விதை ஊழியனுடையது இல்ல, அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தைய எந்த விதமான கலப்படம் இன்றி தூய்மையா கொடுக்க தெரியணும். சத்தியத்தை சத்தியமாக பேச தெரியணும் ஒரு ஊழியக்காரருக்கு. முதல் செய்தி ஊழியக்காரருக்கு போது, சத்தியத்தை சத்தியமா பேசு, தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசு, கலப்படம் இல்லாம பேசு. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா, ரொம்ப சுறுசுறுப்பாக உண்மையுள்ளவராக காணப்பட வேண்டும். பாருங்க, அவர் அந்த விதைக்கையில என்ன நடக்குது? வலி அருகையும் விழுது, கற்பாறை இடத்திலும் விழுது, அப்படியே முள்ளுக்கள்ளையும் விழுது, நல்ல நிலத்திலும் விழுது. அவர் எவ்வளவு தன்னுடைய வேலையில உண்மையா இருக்கிறார் பாருங்க. அவர் பார்க்கல இந்த விதை போய் எங்க போய் விழுது, அதெல்லாம் அவர் கவனிக்கல. விதையை விதைக்க ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், அதை மட்டும் நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிச்சுட்டே இருக்கார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஊழியக்காரர்கள் இருக்கணும். பாருங்க, அருமையான சில வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இதுதான் ஊழியக்காரர்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார். தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூறின ஒரு நல்ல வார்த்தை இதுதான். அவர் சொன்னார், தீமோத்தேயுவே, நீ தேவனுடைய ஊழியக்காரன், நீ எப்படி இருக்கணும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படி பிரசங்கம் பண்ணும்? ஜாக்கிரதையாய். எதை பிரசங்கம் பண்ணும்? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும். நல்லா கவனிங்க. சமயம் வாய்க்குமா? நல்ல காலம் வருமா? கெட்ட காலம் வருமா? மழை நிக்குமா? உஷ்ணம் போகுமா? இப்படிலாம் பார்த்து ஊழியக்காரர் என்ன செய்ய கூடாது? விதையை விதைக்க கூடாது. அப்போ ஊழியக்காரர் ஜாக்கிரதையாய், சுறுசுறுப்பாய், உண்மையாய் தேவனுடைய வசனத்தை விதைக்க தெரியணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் என்ன செய்யணும்? தான் சந்திக்கிற அந்த நிலத்தை கண்டிக்கணும், அந்த ஜனங்களை கண்டிக்கணும், கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும். ஏன்னா அது கனி தரணும்ல, அதுக்காக. ஏன்னா அந்த நிலத்துல விதையை விதைச்சிருக்காரு, அந்த ஜனங்கள் மத்தியில தேவனுடைய வசனத்தை விதைச்சிருக்காரு. அந்த வசனம் கனி தருவதற்கு கவனமா இருக்கணும். யாரு? ஊழியக்காரன். அதுக்காக அவர் எல்லா பிரயாசமும் எடுக்கணும். அதனால்தான் பிரசங்கில நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். காற்றையும் மேகத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஒரு நாளும் கனி வராது. ஹல்லேலூயா. இது ஒரு வேலை செய்கிற மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு ஊழியக்காரருக்கும் பொருந்தும். காற்றை பார்த்துட்டு மேகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு நாள் சுவிசேஷம் பண்ணிய செய்யவே முடியாது, தேவனுடைய வசனத்தை விதைக்கவே முடியாது. எந்த விதமான நேரம் இருந்தாலும் சரி, நான் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவேன் என்று ஒரு ஊழியக்காரர் தீர்மானத்தோடு செயல்பட வேண்டும். இது 2வது காரியம், செய்தி ஊழியருக்கு. 3வது ஒரு செய்தி என்ன தெரியுமா கொடுக்குது? ஊழியக்காரன் ஒரு நாளும் ஜீவனை கொடுக்க முடியாது. நிலத்துல போய் விதைய விதைக்கலாம், உண்மைதான். ஜனங்கள் மத்தியில வேத வசனத்தை பிரசங்கிக்கலாம், உண்மைதான். ஆனா எந்த ஊழியக்காரரும் மார்த்தட்டி சொல்ல முடியாது, நான் இந்த மனிதனை கனி தர வைத்தேன் சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க? விதை யாருது? வசனம் யாருது? தேவனுடையது. என் பொறுப்பு என்னன்னா, விதைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய வேலை. விதைச்ச பிறகு அந்த விதை கனி தரணும்னா அது யார் தான் செய்யணும்? கர்த்தர் மாத்திரமே செய்யணும், ஆவியானவர் மாத்திரமே செய்யணும். ஆவியானவர் கிரியை செய்யலனா
அந்த வசனம் கனி தராது. யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்தை வாசியுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது, கனி தர முடியாது. அப்போ அந்த வேத வசனம் ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவனாய் இருக்கிறது. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்க கனி தர முடியும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்லும்போது தினத்தோடு சொல்லுவாரு, 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நல்ல கவனிங்க, நான் பிரசங்கிக்கலாம், இன்னொருத்தர் அதுக்கு நீர் பாய்ச்சலாம், ஆனா கனி நம்மால கொடுக்க உழைக்க முடியாது. எனக்கு அந்த வல்லமையும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கனி தர வைக்கக்கூடிய வல்லமை இல்லை. ஆண்டவர் மாத்திரம் தான் செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை சற்று யோசித்து பாருங்க, அவர் உருமால் பட்டாலே சுகம். பேதுருவை யோசித்து பாருங்க, பேதுருடைய நிழல்ல அப்படியே அந்த கட்டில படுத்த படுக்கையில இருக்கிற அந்த வியாதியஸ்தரை கொண்டு போய் அப்படி வச்சா அப்படியே எழுந்து நின்றுறான். அப்படிப்பட்ட பேதுருவும் சொல்ல, அப்படிப்பட்ட பவுலும் சொல்ல, எங்களால இந்த மனுஷன் கனி தந்தான்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நான் விதைச்சேன், அப்போலோ நீர் பாய்ச்சினா, விளை செய்யறதோ கர்த்தர். பேதுருட்ட கேட்டு பாருங்க, உங்களெல்லாம் உயிர்ப்பிச்சது யாருனால? நீங்க எப்படி நீங்க மீண்டும் என்ன ஆயிட்டீங்க, உயிர் பெற்றீங்க, நீங்க எப்படி கனி தர முடியும்னு கேட்டீங்கன்னா, பேதுருகிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லி தருவாரு. வாசிங்க 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ எதனால்தான் மனுஷன் ஜனிப்பிக்கப்பட முடியும்? வசனத்தின் மூலமாக. அதே போல அந்த வசனத்துக்கு நீங்க எவ்வளவு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களோ அதை வைத்துதான், நீங்க எவ்வளவு கீழ்ப்படுகிறீங்களோ அதை வைத்துதான் ஆண்டவர் உங்களுக்கு கனி தரும் ஒரு ஜீவியத்தை தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிப்போம், இது ஊழியருக்கு தேவன் கொடுத்த ஒரு செய்தி, விதைக்கிறவனுக்கு தேவன் கொடுத்த செய்தி. அப்ப விதைக்கிறவர்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய நல் வார்த்தையை மாத்திரம் விதைக்கணும், கலப்படம் இல்லாம விதைக்கணும். 2வது, அவர்கள் ஜாக்கிரதையோடு அந்த பணியை செய்யணும், உண்மையோடு செய்யணும், சுறுசுறுப்பாக செய்யணும். 3வது, அவர்களால மற்றவர்களுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது என்பதை தெள்ளந்தெளிவாக அறிந்து கொண்டு ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் விளைய செய்வதற்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் விவசாயி, ஒரு ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலை. இப்போ பொதுவாக தேவன் இந்த வசனத்தின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார்? இங்க விதை என்று சொன்னேன், அது விதை என்னது? கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். இது ஒரு விவசாயினுடைய வசனம் கிடையாது, ஒரு ஊழியக்காரன் வசனம் கிடையாது, இது கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம். அப்ப விதை கர்த்தருடைய வசனம் என்பதை நாம் தெள்ளந்தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இந்த மத்தேயு 13 அதிகாரத்தினுடைய 19 வசனத்தை கவனிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அப்படின்னா அங்க பாருங்க, ராஜ்யத்தின் வசனம் தான் விதை. அதே போல மார்க் 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கேயும் வசனம் தான் விதை என்று ஆண்டவர் இயேசு தாமே சொன்னார். அப்போ தேவனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம், அதனுடைய மேன்மையை நீங்க தெரிந்து கொள்ளணும். அந்த வசனத்தினுடைய தன்மைகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் எப்படிப்பட்டதுன்னா ஆவியும் ஜீவனும் உடையதாய் இருக்கிறது. யோவான் 6 அதிகாரம் 63 வசனத்துல வாசிக்கிறோம், தேவ வசனம் ஆவியும் ஜீவனுடையதாய் இருக்கிறது. இதேதான் நீங்க எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என்று பார்க்கிறீங்க. அதே போல இந்த வேத வசனம் தான் ஒரு மனிதனை சுத்திகரிக்கும்.
சுத்திகரிக்கும் வல்லமை வேத வசனத்துல இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு தாமே சொன்னார், என்னுடைய உபதேசத்தை இப்பொழுது கேட்டிருக்கிறீர்கள், இந்த உபதேசத்தினால இப்பொழுதே நீங்கள் என்ன இருக்கீங்க, சுத்தமாயிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது தேவனுடைய வசனம். அதே போல இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மை தினந்தோறும் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசுவும் பிதாவிடம் ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை சுத்திகரியும். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவ்வண்ணமாக நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்போ வேத வசனம் நம்மளை சுத்திகரிக்கிறது, சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க சுத்திகரிக்க நீங்க இன்னும் சுத்திகரிக்கப்பட வேத வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்களோ, வேத வசனத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அது வரைக்கும் நீங்க சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இயேசுவின் சாயலை ஒரு நாள் தரித்துக் கொள்வீர்கள். அதோட வேத வசனத்தின் இன்னொரு முக்கியமான தன்மை என்ன கேட்டீங்கன்னா, அது விடுதலை தருகிறதா இருக்கிறது. இயேசு தாமே சொன்னார். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு எல்லா கட்டுகளிலிருந்து இருந்து விடுதலை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. ஆகவேதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதோட நிக்க கூடாது, அறிக்கை செய்யணும். வாயினாலே அறிக்கை செய்யணும். நீங்க வாயினாலே அறிக்கை செய்ய 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 ஒரு விடுதலை நீங்க பார்ப்பீங்க. அப்போ வேத வசனம் நமக்கு உண்மையான விடுதலையை தருகிறது. அதே போல வேத வசனம் நமக்கு நித்திய ஜீவனை வாக்களிக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அது நித்திய ஜீவனை அளிக்கிறதா இருக்கிறது. அதோட நிக்கலங்க. இந்த வேத வசனத்தை யார் காத்து நடக்கிறாங்களோ, அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, அவங்க ஒரு நாள் மரணத்தை காண மாட்டாங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் அவ்வண்ணமாக தான் சொல்லுகிறது. அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும், மரணத்தை காண மாட்டாங்கன்னா சாவக்கவே மாட்டாரா? அப்படி அல்ல. இந்த மரணத்தை, இந்த உலக பிரகாரமான மரணத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? அயர்ந்த நித்திரை என்று சொல்லுகிறது. அப்ப மரணம் எதை தேவன் குறிப்பிடுகிறார்? நித்திய தண்டனையாகிய நரகத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வோம். அப்போ நரகத்தை ஒரு மனிதனும், எந்த மனிதன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதன் ஒரு நாள் நரகத்தை பார்க்கவே மாட்டான். அது அவனுக்கு இல்லை. அடுத்தபடியாக இந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த வசனம் ஒரு நாள் ஒழியாது, அழியாது, மாறாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு தாமே சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என் வார்த்தையும் ஒரு உறுப்பாகிலும் அது அழிந்து போவதில்ல, ஒளிந்து போவதில்லை. அதோடு நிக்க கூடாது. இந்த வேத வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ, ஒரு நாள் இதே வேத வசனம் அவனின் நியாயம் தீர்க்கும். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தேவனுடைய வசனத்தை உதாசீனப்படுத்துகிறானோ, இந்த வழி அருகே விழுந்த விதையை போல, கற்பாறையில விழுந்த விதையை போல, முட்களுக்கு நடுவில் விழுந்த விதையை போல, இப்படிப்பட்ட மனிதன், எந்த மனிதன் வேத வசனத்தை உதாசீனப்படுத்துகிறானோ, அதை அசட்டை பண்ணுகிறானோ, அந்த மனிதனுக்கு இதே வசனம் என்ன செய்ய போகுது? ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகுது. நித்திய நரகத்துல அது தள்ளிடும். அதனால வேத வசனம் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே வருது. ஆனா கடைசியில யார் அந்த வசனத்தை அசட்டை பண்றாங்களோ அவங்க நிலைமை பரிதாபமா முடியும் என்பதையும் ரொம்ப தெளிவாக நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இயேசு தாமே சொன்னார் இதெல்லாம். அப்போ விதை, வசனம், அதனுடைய மேன்மையை புரிஞ்சுட்டீங்க. இப்போ இந்த வசனத்தை எடுத்து அந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா விதைக்க ஆரம்பிக்கிறார். இப்போ விதைக்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, முதல் வழி அருகே அது விழுகிறது. இந்த வழி அருகே விழுந்த விதை, அந்த வசனம் அந்த வழியில விழுந்த உடனே ஆண்டவர் உவமையில என்ன சொன்னார்னா, ஆகாயத்து பட்சிகள் வந்ததா, அந்த பட்சிகள் வந்து அந்த விதை என்ன செஞ்சுச்சான்? எடுத்துட்டு போயிடுச்சு. அது முளைக்கவே இல்லை, அது கனி தரவே இல்லை. முளைச்சாதானே அடுத்தது கனி தரும். முளைக்கல, வளரல, கனி தரல. ஏன் தெரியுமா? இந்த வழி அருகே
அந்த விழுந்த விதை எப்படிப்பட்ட மனிதனை காட்டுகிறதுனா, கர்த்தருடைய வசனத்தை கேட்பான், ஆனா விசுவாசிக்க மாட்டான். கர்த்தருடைய வசனத்தை கேட்பான், ஆனா உணர்வுள்ளவனா இருக்க மாட்டான். மத்தேயு 13ல 19வது வசனத்தை கவனிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது எப்படி இருக்கும்போது, இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி. போன சண்டே சொன்ன மெசேஜ், கொடுத்த வார்த்தை இது வரைக்கும் எத்தனை பேருக்கு மனசுல நிக்குது? நீங்க எந்த நிலம் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட தான் செக் பண்ண விடுறேன். நான் பார்க்க மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வசனம் ஒரு நாள் நம்மளை நியாயம் தீர்க்கும். வலி அருகே விழுந்த விதை எப்படி இருக்குன்னா, வசனத்தை கேட்டுச்சு, ஆனா அதை உணரவே இல்லை, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அதனால ஆண்டவர் ரொம்ப வசனமா சொன்னாரு, என் வசனத்தை என் ஜனங்களுக்கு கொடுத்தேன், ஆனா அவர்களோ அதை அந்நிய பொருளாக எண்ணிட்டாங்க. என் வசனத்தை நீ மறந்தாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறப்பேன். இப்ப நல்ல கவனிங்க. வலி அருகே விழுந்த அந்த விதை சபைக்குள்ளேயும் இருக்கு. அதனால இனிமேல் கொஞ்சம் கவனமா இருந்துருங்க. இன்னைக்கு கொடுக்கிற செய்தி அடுத்த சண்டே வந்தாலும் ஞாபகத்தில் இருக்கணும். அதை நீங்க தியானிக்கணும், உணர்ந்து கீழ்ப்படியணும். ஏன் இந்த வலி அருகே விழுந்த அந்த விதை முளைக்கல, வளரல, கனி தரல அப்படின்னு சொன்னா, அது முதல்ல கேட்டது உண்மைதான், வசனத்தை கேட்டது உண்மைதான், ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அதுக்கு மகத்துவம் கொடுக்கல. இந்த மகத்துவம் கொடுக்காததுக்கு இன்னொன்னு காரணத்தை சொல்றேன். நிறைய நேரங்கள் நம்ம வேத வசனத்தை எப்படி பார்க்கிறோம்னா, உலக தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படுவதற்காக வேத வசனத்தை நம்ம அணுகிறோம். எனக்கு சுகம் வேணும், எனக்கு இந்த தேவைகள் சந்திக்கப்படணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இதுக்காக மாத்திரம் வேத வசனத்தை அண்டாதீர்கள். வேத வசனத்தை, இது பரலோகத்தின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. நான் பரலோகத்தை குறித்த தரிசனம் உடையவனாய் இருக்கணும், பரலோகத்தை நான் தேடணும், பரலோக ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அந்த எண்ணத்தோட வசனத்தை அணுகுங்கள், அந்த எண்ணத்தோட வசனத்தை கேளுங்க. அப்ப உங்களை உணர்வுலனா மாத்திரும். ஆனா இந்த வலி அருகே விழுந்த விதை எப்படிப்பட்டதா இருந்தது? வசனத்தை கேட்டது உண்மைதான், ஆனால் உணர்வற்றதா இருந்தது. இன்னும் லூக்கா எழுதும் போது சொல்லுவாரு, லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை கவனிங்க. வலி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உண்மைதான், கேட்டாங்களா? உண்மை. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வசனம் என்னதோ இருதயத்துலதான் விதைக்கப்பட்டுச்சு. ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை அப்படியே இருதயத்துல அப்படி பெற்றுக்கொண்டாங்க. உண்மைதான். ஆனால் அவங்க அந்த வசனத்தை விசுவாசிக்கல, நம்பல, கீழ்ப்படியில, உணர்வற்றவர்களா இருந்தாங்க. அதனால இந்த இருதயத்தில் இருக்க வசனத்தை பார்த்துட்டே இருந்தான் இன்னொருத்தன். அவன் யாரு? அவனுக்கு பேர் என்ன? ஆகாயத்து பட்சி, பொல்லாங்கன், சாத்தான். அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆஹா, வேத வசனம் இவனுக்குள்ள இருதயத்துல இன்னும் டீப்பா போயிருச்சுன்னா இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டுருவானே, இந்த மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளையா மாறுவானே அப்படின்னு பார்த்தான். உடனே இறங்கி வந்து டப்புனு பறித்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதும்போது 19ஆம் வசனம், அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பறித்து கொள்றதுன்னா புரியுதா? சட்டனா வந்து அடிச்சுட்டு போயிடுவான். இது வலி அருகே விழுந்த விதையுடைய நிலை. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. இரண்டாவது மனிதர் யாரு? கற்பாறை நிலங்களில் விழுந்த விதை. இந்த கற்பாறை நிலங்களில் விழுந்த விதையை குறித்து ஆண்டு என்ன தெரியுமா சொன்னாரு? இவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷத்தோட அவங்க வசனத்தை கேட்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம், அதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மத்தேயு அதான் எழுதுறாரு. மத்தேயு அதனுடைய 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டான். நல்ல விஷயம் தானே? உடனே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டான், உண்மைதான். ஆனா ஏங்க கனி தரல? காரணம் என்ன? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் எங்க விழுந்துச்சு? மண் இருக்கு, ஆனா கற்பாறையும் இருக்கு. இருதயத்துல சாஃப்டா பகுதியும் இருக்கு, ஹார்டான பகுதியும் இருக்கு. மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது எது? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. நல்ல கவனிப்போம். எதனால இருதயம் கடினப்படுதா? பாவத்தின் வஞ்சனை. ஒரு பகுதி என்ன செய்யறோம்னா, வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறோம், அடுத்தது பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கும். இந்த பாவம் என்ன செய்யும்னா, சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல மிருதுவான பகுதி ஓவர்டேக் பண்ணிடும், அதையும் கடினப்படுத்திடும். கொஞ்சம் கொஞ்சம் போய் உங்களை கனித்தர விடவே விடாது. புரியுதா நான் சொல்றது? கற்பாறை நிலத்திலே விழுந்த விதை ஏன் கனி தர முடியல? அது வளர்ந்துச்சு, உண்மைதான். ஆனா விழுந்தது எங்க விழுந்துருச்சு? மண்ணு கொஞ்சம் இருக்கு, கற்பாறை அதிகமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டதோட நிக்க கூடாது. கொஞ்சம் வாசிங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையா நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கட்டளை. என்ன சொன்னாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட உண்மைதான், நீ ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான், சபையில வந்து ஐக்கியப்படுறது உண்மைதான். ஆனா என்ன செய்யணும்? நீ தினந்தோறும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவில் நீ வேர் கொள்ளணும், இயேசுவின் மேல் கட்டப்படணும், இயேசுவுக்குள் நடக்க வேண்டும், ஸ்தோத்திரத்துல பெருகணும் பெருகணும் பெருகணும். இது நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் பலப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ வசனம் பலப்பட வலி அருகே விழுந்த விதைக்கு இந்த பிரச்சனையே வரல. ஆனா இந்த கற்பாறை நிலத்துல இந்த விழுந்த விதை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? இந்த வசனத்துல அப்படி கொஞ்சம் பலப்பட ஆரம்பிக்கும் போது இப்ப சோதனை காலம் வந்துருச்சு. வசனத்தினாலே ஒரு பரீட்சை நிச்சயம் நமக்கு வரும். அதனாலதான் வசனம் சொல்லுது, இந்த கற்பாறை நிலத்துல விழுந்த விதையானது வேர் கொள்ளவில்லை. அப்பொழுது என்ன நடந்தது? வெயில் அடிச்சுதான் அந்த உஷ்ணத்துல அந்த வளர்ந்த அந்த செடி என்ன ஆயிடுச்சு? கரிந்து போச்சு. வசனத்தின் நிமித்தம் நமக்கு என்ன வருங்க? உபத்திரவம் வரும், துன்பம் வரும். இதுல நம்ம இடரல் அடைஞ்சிட்டோம்னா நம்ம எந்த நிலத்துல இருக்கிறோம்னு அர்த்தம்? கற்பாறை நிலத்துல இருக்கும். உங்க வாழ்க்கையில வியாதி, பிரச்சனைகள், குறைவுகள் வேத வசனத்துல நிலைத்திருக்கிறதுக்கு தடையா இருக்கா? உங்களால வியாதி நேரத்தில் சொல்ல முடியுமா இயேசு நல்லவர்? குறைகள் மத்தியிலும் சொல்ல முடியுமா என் இயேசு என்னுடைய குறைகளை தீர்க்க வல்லவர், நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அவரை ஸ்தோத்திரிக்க முடியுமா? அவரை துதிக்க முடியுமா? அப்படின்னா ஒன்று சொல்லட்டும், நீங்க கற்பாறை நிலத்துல விழுந்த விதை அல்ல. ஆனா கற்பாறை நிலத்துல விழுந்த விதை அது ஏன் கனி தரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்குச்சு, ஆனா செய்ய வேண்டிய வேலையை செய்யல. வேர் கொள்ள, சபை கூடி வருதல்ல விட்டுருச்சு, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தை விட்டுருச்சு, ஜெபிக்கிற ஜீவியத்தை விட்டுருச்சு, நல்ல வேத வசனத்தை தியானிக்கிற காரியங்களை விட்டுருச்சு. இதெல்லாம் விட்டதுனால ஒரு நேரம் என்ன ஆயிடுச்சு? விசுவாச பரீட்சை வந்துச்சு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாச பரீட்சை வரும். நீங்கள் படிக்கிற வசனத்துக்குள்ள ஒரு பரீட்சை டெஸ்ட் வந்தே ஆகும். அந்த சோதனையிலிருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அந்த சோதனை நேரத்துல நீங்க இடரல் அடைறீங்களா, முன்னேறி செல்றீங்களா என்பது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறதுனா, நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை வேர்கொண்டிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோடு நடக்கிறீங்க, இதை வைத்து தான் தீர்மானிக்கிறதா இருக்கிறது. அதனால நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்,
யாக்கோபு 1 2 3 12 இதெல்லாம் வாசித்து பாருங்க. அதுல சோதனை என்பது எல்லாருக்கும் வரும். விசுவாச பரீட்சை என்பது எல்லாருக்கும் வரும். தேவன் திராணிக்கு மிஞ்சி யாரையும் சோதிக்க மாட்டார். அவர் சோதனையிலிருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்துகிறார். சோதனையை நாம சகிக்கிற மனுஷனா இருப்போம் என்றால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அப்படின்னா அந்த சோதனை நேரங்கள்ல நம்ம பலப்படுத்துவது எதுனா, வசனத்துல எந்த அளவுக்கு வேர் கொள்றோமோ, எந்த அளவுக்கு அந்த வசனத்துல கட்டப்படுறோமோ, எந்த அளவுக்கு அந்த வசனத்துல நடக்கிறோமோ, அதை வைத்து தான் இருக்கிறது. சோ ரெண்டாவது, கற்பாறை நிலை ஏன் செய்ய முடியலன்னா, வசனத்தினால வந்த உபத்திரம், துன்பம் இதெல்லாம் சகிக்க முடியாம இடரல் அடைஞ்சு போயிருச்சு, பேக் அடிச்சிருச்சு, பின்மாற்றத்துல போயிருச்சு. மூன்றாவது பாருங்க, முள்ளுள்ள இடம். இந்த முள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிறவங்க இப்ப அந்த விதை என்ன செஞ்சிருச்சு, இப்ப வளர்ந்துருச்சு. வசனம் இப்ப வளர்ந்து இப்ப செடி ஆகி நல்லா வளர்ந்துருச்சு. ஆனா கூடிய எதுவும் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு, முள்ளும் சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்கு. இந்த முள்ளு சேர வளர வளர இந்த முள்ளு வளர்ற வேகத்துல இந்த செடி வளர்ந்த மாதிரி தெரியல. முள்ளு இன்னும் வேகம் பிடிச்சிருச்சு. ஒரு கட்டத்துல முள்ளும் அந்த செடியும் ஒரே மாதிரி வளர்ற மாதிரி தெரியும். ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், முள்ளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கன்னா முள்ளு டக்குன்னு வளர்ந்துரும். வளர்ந்து என்ன செய்யுது, இதை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கனி தர வேண்டிய நேரம் வருது, நெருக்கி போட்டுருச்சு, கனி தராம போயிருச்சு. முள்ளுள்ள இடங்கள் எதை காட்டுகிறது? வசனம் முள்ளுள்ள இடங்களை விதைக்கப்பட்டுன்னு சொன்னா, அதாவது இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்று கேட்டீங்கன்னா, சந்தோஷமா வசனத்தை ஏற்றுக்கொண்டான், உண்மைதான். ஏற்றுக்கொண்ட மனிதன் அதுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிந்து நடந்துட்டே தான் இருந்தான். ஆனா கூடியே முள்ளையும் வளர விட்டான். இந்த முள்ளு எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பங்கள், இச்சைகள். இந்த 3 விஷயம் தான் முள்ளு. இப்ப நல்லா கவனிங்க. நீங்களாம் விசுவாசி, ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளைகளா மாறிட்டீங்க இல்ல? சபையில வந்து ஐக்கியப்படுறீங்க, சபையில வளர்றீங்க, உண்மை. இப்ப நீங்க உங்க வளர்ச்சியில, ஆவிக்குரிய வளர்ச்சியில முள்ளுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? உலக கவலை வருதா? அவங்கள மாதிரி நான் இல்ல, இவங்கள மாதிரி நான் இல்ல, அவங்க என்ன செழிப்பா இருக்காங்க, நான் அந்த மாதிரி இல்ல. ஆசாப் சொன்னார் பாத்தீங்களா, நான் தேவனை சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை துதித்தேன். ஆனா அந்த துன்மார்க்கனை பாரு, என்ன காட்டிலும் நல்லா இருக்கான். முள்ள வளர விடுறீங்களா? உலக கவலைக்கு இடம் கொடுக்குறீங்களா? அல்ல இயேசுவை பாக்குறீங்களா? இரண்டாவது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சில பேருக்கு இந்த மயக்கம் விட மாட்டேங்குது. இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மேல அந்த அளவுக்கு பாசம். அந்த மயக்கம் என்ன செய்யுதுன்னா, சில நேரங்களில் அவங்களை அப்படியே தடுமாற வைக்குது. மயக்கத்துல போறவங்களை கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருப்பாங்கன்னு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பிடிச்சிருக்கா? பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து எங்களுக்கு எதை விட்டு விலகினாங்கன்னா, விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். ஆகவே தேவ மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, நீதியை பின்பற்று, சமாதானத்தை தேடு, தேவ அன்பை நாடு. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துருச்சா? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துச்சுன்னா விட்டு ஓடிடுங்க. மூணாவது, சிற்றின்பம். என்ன இன்பம்? சிற்றின்பம், கொஞ்சம் இச்சை. ஒரு கப்பலை மூழ்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஓட்ட போதும். பெரிய கப்பலுங்க, ஒரு சின்ன அந்த ஓட்ட அப்படியே கீழே தள்ளிடும். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன இந்த இச்சைகள், சிற்றின்பங்கள், உலக சிநேகம் தேவனை விட்டு பிரித்திரும். இந்த முள் வளர விடாதீங்க. இது உங்க வாழ்க்கையில கனித்தரும் ஜீவியத்தை தடுக்கும். இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடணும். அதனால ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தேடணும் ஐயா, உம்மை மாத்திரம் பார்க்கணும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உலக கவலையும் வேண்டாம், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வேண்டாம், சிற்றின்பமும் வேண்டாம். நான் உண்மையே பிடிக்கிறேன், நீர்தான் என்னுடைய எல்லாம் அப்படின்னு சொல்லுங்க.
உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இப்படிதான் நல்ல நிலத்துல விழுந்த விதை பாடும். நல்ல நிலத்துல விழுந்த விதை, அது ஏன் அது நல்ல நிலம் அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்துல விழுந்த விதை, இந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறான், கேட்டான், சந்தோஷமாக வசனத்தை ஏற்றுக்கொண்டான், உண்மை. உணர்வுள்ளவனானா இருந்தான், உண்மை. அதோடு சேர்ந்து இன்னொன்னு முக்கியமான காரியத்தை செய்யறான். லூக்கா அதை அழகா பதிவு செய்யறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, இவங்க சந்தோஷத்தோட கேட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்படி அதை காத்து கொண்டாங்கன்னு கவனிங்க. அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை நம்ம கேட்கிறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றோம், உண்மைதான். அடுத்தபடியாக அந்த ஏற்றுக்கொண்ட வசனத்துல நம்ம உணர்வடைகிறோம். உணர்வடைந்தோட நின்று விடக்கூடாது. உங்களுடைய உண்மையும் நன்மையுமான இருதயத்துல அதை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். வசனத்தை கேட்கறதோட நின்றாதீங்க. அது உங்க இருதயத்துல, எப்படிப்பட்ட இருதயத்துல? உண்மையும் நன்மையுமான இருதயத்துல. தேவன் நம்முடைய இருதயத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதய தீமையை அனுசரித்து போகக்கூடாது. பாவம் எல்லாம் தீமை. தீமையை களைந்து நன்மையை பற்றிக்கொள். உண்மையுள்ள இருதயத்தோட ஆண்டவரை தேடு. அந்த இருதயத்துல வசனத்தை காத்துக்கொள். ஞானி எவ்வளவு அழகா சொல்லி தராரு கவனிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வசனத்தை நீங்க கவனமா கேட்கணும், செவி கொடுக்கணும். அதை உங்க இருதயத்துல நீங்க பதித்து வைக்கணும். அந்த வசனத்தை விட்டு உங்க கண்கள் நீங்கவே கூடாது. இப்படி நீங்க இருந்து காத்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தரும்? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும், நமக்கு நல்ல ஜீவன் தரும். ஆத்மாவிலும் நம்முடைய சரீரத்துல சுகம். இதோட நிக்க கூடாது. அடுத்ததே ஞானி என்ன சொல்லி தர்றாரு? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று பெறப்படும். இப்ப நல்லா கவனிங்க. எல்லா காவலோடும் எதை காத்துக்கொள்ளணும்? இருதயத்தை. ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும்? அந்த இருதயத்தை எதை நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க? அந்த இருதயத்தை எதை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஜீவன் தரும் வார்த்தை, நித்திய ஜீவனை அளிக்கும் வார்த்தை, சுகத்தை கொடுக்கும் வார்த்தை. இந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த பெற்றுக்கொண்ட வசனத்தை நீங்க எப்படி காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். அதனால உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்துக்கொண்ட பிறகு சும்மா இருக்க கூடாது. காத்துக்கொண்ட பிறகு காத்து இருக்கணும். பொறுமையோட. சில நேரங்களில் நமக்கு என்ன வரும்? கொஞ்சம் விசுவாச போராட்டம் வரும், பிரச்சனை எல்லாம் வரும், கொஞ்சம் அப்படியே நமக்கு சந்தேகம் வர்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? பதறவே மாட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்வான்? பொறுமையோடு காத்துக்கொள்வான். இந்த வேதவசனத்தை நீங்க பொறுமையோடு காத்துக்கொண்டீங்கன்னா அது கனி தருகிறதா இருக்கும். உங்க வாழ்க்கை கனி தரும் ஜீவியமா மாறும். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி காத்துக்கொள்றீங்களோ, எப்படி காத்திருக்கிறீங்களோ அதை வைத்துதான் நீங்க நூறத்தனையான கனி தருவீங்களா, 60% கனி தருவீங்களா, 30% கனி தருவீங்களான்னு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனா நீங்க கனி தருவீங்க. அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த நிலத்துக்கு பேர் என்ன வச்சுட்டாரு? நல்ல நிலம்னு பேர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறோம்? காதுள்ளவன் கேட்க கடவன், காது இருக்கிறவன் கேட்க கடவன். உங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாய் இருங்கள். உங்கள் கேட்கிற திராணிக்கு தக்கதாக தேவ வசனம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே,
நான் நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல ஒரு மனிதனா இருக்கணும். என் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? நன்மையும் உண்மையுமான இருதயம். அந்த இருதயத்துல நான் எதை காத்துக்கொள்ளணும்? எல்லா காவலோடும் வேத வசனமாகிய விதையை காத்துக்கொள்ளணும். பொறுமையோட காத்திருக்கணும். அது வளர்ந்து கனி தருவதற்கு பொறுமையோடு காத்திருக்க நாம் பழகணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தேவ சமூகத்துல நீங்க எப்படிப்பட்ட நிலமா இருக்கிறீங்க என்பதை நிதானித்து பாருங்க. இன்னைக்கு 4 விதமான மனிதர்களுக்கு காட்டினேன். நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறோம்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோமா? கற்பாறை நிலங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோமா? அல்லாவிடில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோமா? இல்ல நான் இதுலலாம் இல்ல அப்படின்னா ஸ்தோத்திரம். நான் என்னவா இருக்கணும்? நல்ல நிலத்துல விழுந்த விதையா இருக்கணும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. ஜெபிப்போம்.